வரதா ஸ்பாட்டுக்கு போயிட்டீங்களா? இந்த பெரியவர் எப்போ இருந்தாருன்னு தெரில. சொசைட்டியில் நல்ல பேர் இருக்க மனுஷன். அவருக்கு ஒரு பையன் மட்டும்தான். அவனும் இப்போ இங்கே இல்லை, வெளியூரில் இருக்கான். இப்போ அவரை பார்த்துக்கிறது வெறும் 3 பேர் தான். அவரோட செஃப், டிரைவர், அப்புறம் கொஞ்ச நாளாக பார்த்துக்கிற ஒரு கேர்டேக்கர். இவங்க 3 பேர் மேலேயும் அவன் பையனுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அது என்னென்னு மட்டும் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருங்க, அன்அஃபிஷியலாக. நீங்கள் தானே அந்த செஃப், கேர்டேக்கர், டிரைவர்? ஆமாம் சார். உங்களை விசாரிக்கணும், வந்த வண்டியில் இருக்கும். என்ன சார் இங்கிலீஷ் சந்தேகப்பட்டீங்களா? அவர் கூட இத்தனை வருஷமாக இருக்கும், இன்வெஸ்டிகேஷன்லாம் வர முடியாது சார். போங்க சார். இத்தனை வருஷமாக அவர்கிட்ட வேலை பார்க்குறேன். ஒரு 6 வருஷமாக வேலை பார்க்குறேன் சார். பாடி எப்போ பார்த்தேன்? சாருக்கு எப்போவும் கொடுக்குற ஃபுட் கொடுக்க போகும்போது சார் அவரை கூப்பிட்டேன், எந்திரிக்கலை. அப்போது அவரோட கேர்டேக்கரை கூப்பிட்டேன். அவர் வந்து பார்த்துட்டு சாருக்கு மூச்சு இல்லை, இறந்துட்டாருன்னு சொன்னார் சார். இது மர்டராக இருக்குன்னு ஒரு பையன் சொல்கிறேன். ஆனால் நீ ஏதோ நேச்சுரல் டெத் மாதிரி கதை சொல்லிட்டு இருக்க. அவன் எந்திரிக்கவே இல்லை. என்னன்னு பேப்பர்? நீ கொலை பண்ணியான்னு நான் கேட்கவே இல்லையே. நீங்கள் சொல்கிறது அப்படி தான் சார் இருக்குது. உனக்கு அந்த 2 பேர் மேலே டவுட் இருக்கா? இல்லை சார். சார் நீ வெளியே போ. வரதா, உன்னை வர சொல். எத்தனை வருஷமாக உனக்கு அவரை தெரியும்? இப்போ ஒரு 8 மாதமாக தான் சார் எனக்கு அவர் தெரியும். பாடியை நீ தான் பார்த்து அவர் இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் பண்ணியா? ஆமாம் சார், நான் அவரை பார்க்கும்போதே அவ்வளோ மூச்சு இல்லாமல் இருந்துச்சு. மேபி அவரை யாராவது மூச்சு திணற வச்சு கொண்டிருக்கலாம். இங்கே நீ கூட இருக்கலாம். என்ன சார் என்னை வச்சு ப்ளேம் பண்ணுறீங்களா? சார் வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார், வேணாம் சார். ஹியூமன் ரைட்ஸில் கேஸ் ஆகும் சார். நான் பார்த்துக்கிறேன். எந்திரி. உட்கார். சார் பார்த்து டீல் பண்ணுங்க. இங்கே பார், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் இருக்கணும். உனக்கு அந்த 2 பேர் மேலே டவுட் இருக்கா? வெளியே போ. வரதா, இன்வெஸ்டிகேஷன் கூப்பிட்டா வரணும். உன்ட்ட எகர்னான்னு சொன்னல, டேய் எத்தனை வருஷம் உங்கள் சார் கூட பழக்கம்? ரொம்ப வருஷமாக பழக்கம் சார். உங்கள் சார் எப்படி? ரொம்ப நல்லவர் சார். வேலைக்கு போகலாம் கூட முழு சம்பளம் கொடுத்துருவாரு. உனக்கு அந்த 2 பேர் மேலே சந்தேகம் இருக்கா? எந்த சந்தேகமும் இல்லை சார். என்னடா எவனை கட்டல இதே சொல்கிறான்? அவனை கொண்டு போ. சார் சார் எனி லீட்? எல்லாரும் ஒரே மாதிரியே பதில் சொல்கிறாங்க. சார் அவரோட அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சு. காஸ் ஆஃப் டெத் ஏர் எம்பாலிசம். அது மட்டும் இல்லாமல் அவர் சாகிறதுக்கு முன்னாடி அவரோட உடம்புல ஒரு இன்ஜெக்ஷன் மார்க் இருக்குது. மேபி அவர் இறந்து போனதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். ஓகே, என்னாச்சு சார்? அவங்கள உள்ள கூப்பிடு. டேய் இங்கே வா.
கட்டவரல் அப்படி உனக்கு ஒருத்த மேல தான் சந்தேகம் இருக்கு, 3 பேர் மேலேயும் சந்தேகம் இருக்கு. சொல்றியா இல்ல கட்டவரல் உடைக்கவா? சொல்றா. அவன்தான் என்ன எல்லாத்தையும் உளறிட்டு இருக்க? என்ன டேய் வரா. என்னடா பெரிய இவன் மாதிரி பண்ணிட்டு இருக்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன சார் ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? போடா. என்கிட்ட இருக்கிறதா சொல்றா, என்கிட்ட இருக்கிறவல்ல நீ. ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க, இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. பணத்துக்காக தான் சார் பண்ணேன். நான் கொல்லாமல் இருந்தாலும் அவங்க கொண்டிருப்பாங்க சார். அவனை கேட்டால் இவனை சொல்கிறான், இவனை கேட்டால் அவனை சொல்கிறான். சொல்கிறீங்களா இல்லை? எங்கள் ஓனர் நிறைய தப்பு பண்ணார். அதெல்லாம் யாருக்கும் தெரிய வராதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் யாரும் முகம் தெரியாத ஒருத்தவங்களுக்கு தெரிய வந்துருச்சு. அதெல்லாம் வெளியே வந்துச்சுன்னா எங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும். அதை வச்சு எங்களை பிளாக்மெயில் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி, அப்புறம் ஓனரை கொண்டுருங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் சும்மா கூட பண்ண தேவையில்லை, அதுக்கு பணம் தரோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ஓனரை கொலை பண்ண முடிவு பண்ணோம். அப்போ தான் எப்படி பண்ணுறது? எப்படி பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பெரியவரை கொள்கிறோம். பெரியவரை கொல்ல போகிறீங்களா? நீங்கள் ஏன் கொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தேவையில்லை. நம்ம ஏன் அவரை சேர்ந்து கொள்ளக்கூடாது? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இன்றைக்கி நைட்டு அவரை கொண்டுருவாங்க. ஒரு முதலாளி, அவனுக்கு கீழே ஒரு தொழிலாளி, இந்த மேலே கீழேங்கிற அதிகாரம் ஒன்றுமே இல்லாமல் உடஞ்சி போகும்போது விஸ்வாசங்கிறதுக்கு அங்கே மயிரளவு கூட மதிப்பில்லை. தப்பு பண்ணால் விஸ்வாசமாக கூட இருக்க முடியாது. உங்களை வண்டியில் ஏற்று. நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க. டேய் இங்கே வா. யாருக்கோ வச்ச புரியல இன்னொருத்த வந்து மாட்டும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? நீ பெரியவரை கொலை பண்ண பார்த்ததும் உண்மைதான், அதுக்கு அவங்க 2 பேரும் ஹெல்ப் பண்ணதும் உண்மைதான். ஆனால் நீ பெரியவரை கொலை பண்ணதுக்கு முன்னாடி அவர் இறந்துட்டார். அவங்கள யாரோ பிளாக்மெயில் பண்ணி கொலை பண்ண சொன்னாங்கல்ல, அது நாங்கள் தான். அந்த பெரியவர் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டார், ஒரு சின்ன பொண்ணை அபியூஸ் பண்ணிட்டார். இன்னொரு தப்பு என்ன தெரியுமா? அந்த கேஸ் எங்ககிட்ட வந்தது. சும்மா விட்டுமே, அவர்கிட்ட அதிகாரம் இருக்குது, காசு இருக்குது, நான் என்னவும் பண்ணுவேண்ணா. அந்த கேஸ் எதுவுமே இல்லாமல் பண்ணிட்டான். அந்த சின்ன பொண்ணு இறந்துட்டான். என்னால் சும்மா இருக்க முடியலை. அதான் அவன் விசுவாசமாக நினைக்கிறவங்கள வச்சே கொன்னேன். அவங்க 2 பேரும் விசுவாசத்துக்காக சாக போகிறாங்க, நீ பேராசைக்காக சாக போகிறா. சாவு போ. Reporting Inspector Anindishwaran. Culprit found. Case closed. Thank you.